உங்ககிட்ட உள்ள திறமைய கண்டுபிடிக்கிறது எல்லாருமே பண்ற ஒரு விஷயம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்பலாம் என்ன பண்ணுவோம்? சைல்ட்ஹுட்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஏபிசிடி தெரியாது, 1, 2, 3 தெரியாது. ஆனா, ஆவன்னா எதுவுமே தெரியாது. பட் நம்ம போயிட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ண உடனே அந்த பேசிக்ஸ்லாம் படிக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிகினிங் லெவல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகுலா தான் இருக்கும். போக, போக படிக்க ஆரம்பிச்சுருவோம். அடுத்த லெவல் என்ன அப்டின்னா, ஸ்கூல்ல 5 புக்ஸ் குடுப்பாங்க. ஒண்ணு தமிழ் புக், இங்கிலீஷ் புக், சயன்ஸ் புக், மேத்ஸ் புக், சோசியல் சயன்ஸ் புக். எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சப்போலாம். இப்போலாம் வந்து ஜிகே புக்குன்னு வந்துச்சு. அப்புறம் ஹிந்தி புக்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அ இன்னும் நெறைய புக்ஸ்லாம் நெறைய வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன். ஸோ நான் படிக்கும்போது இப்ப ஒரு 5 புக்ஸ் எனக்குலாம் இருந்துச்சு. அப்போ அந்த 5 புக்ஸும் நம்ம படிக்கும்போது, ஒரு சில சப்ஜெக்ட்ல மட்டும் நம்ம மார்க்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுப்போம். ஓகேவா? அப்போ உனக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த சப்ஜெக்ட்ல நீ ஹையஸ்ட் மார்க் எடுப்ப எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? சாரி எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் மார்க் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில எடுப்பீங்க. ஓகேவா? இப்போ சயன்ஸ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, சயன்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் மார்க்ஸ் எடுப்பீங்க. இல்ல மேத்ஸ்ல ஒரு சில பேருக்கு இருக்குன்னா, மேத்ஸ் சப்ஜெக்ட்ல எடுப்பீங்க. இல்ல சில பேர் தமிழ்ல நல்லா இருப்பாங்க. தமிழ்ல நிறைய மார்க்ஸ் இருக்கும். ஸோ, நீ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பீங்க. அப்புறம் இன் பிட்வீன்ல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ல நாலேட்ஜ் இருக்கோ, ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி 10த் அண்ட் சாரி 11த், 12த்ல குரூப்ஸ் எடுப்பீங்க. இப்போ அக்கவுண்ட்ஸ் குரூப் இருக்கா? இல்ல சயன்ஸ் குரூப் இருக்கா? இல்ல மேத்ஸ் குரூப் இருக்கா? ஸோ உங்களுக்கு என்ன வே ஆஃப் நாலேட்ஜ், எந்த வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த கோர்ஸ் எடுப்பீங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் ஸ்டடி வந்து செலக்ட் பண்ணுவீங்க 11த், 12த். அண்ட் இன்னும் மேல உங்களுக்கு காலேஜ் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, சேம் ஹியர் ஆல்சோ உங்களுக்கு டாக்டர் ஆகணுமா? சயன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா? நர்ஸா போவீங்க, இல்ல டாக்டரா போவீங்க, இல்ல மெடிக்கல் லைன்ல மெடிக்கல் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இந்த மாரி மெடிக்கல் ஒர்க் ரிலேட்டடா போவீங்க. இன்னும் வந்து சயன்ஸ் டீச்சரா போவீங்க. இன்னும் நெறையா இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட்டா கூட ஆகலாம். ஸோ இந்த மாரி ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு அந்த 5 புக்ஸ் நம்ம பிகினிங்ல ஸ்கூல் ஸ்டடீஸ்ல படிக்கும்போதே நம்மளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்ப தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடா நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நம்ம கெரியர சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் நான் சொல்றேன். ஒருத்தவங்களுக்கும் ஒரு டிஃபரெண்ட் நாலேட்ஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு மேத்ஸ்ல இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சயன்ஸ்ல இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சோசியல் சயன்ஸ்ல இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஈச் பெர்சன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபரெண்ட் ஆகும். அண்ட் அந்த பேஸ்டக்ட்ட விட இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் அந்த புக்ஸ படிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்கூல்ல டீச்சர் வந்து டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. படிப்பீங்க, ரீட் பண்ணுவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அது இந்த படிக்க படிக்க உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் படிப்பீங்க. பட் பர்ட்டிகுலரா எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கோ, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கோ, ஸோ அந்த சப்ஜெக்ட் உங்கள அப்ப நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. அது வந்து நீங்க முயற்சி பண்ணி படிக்க தான் உங்களுக்கு உங்களுக்குள்ள திறமையும், உங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டும் அப்ப வெளில வரும். அப்பதான் அந்த உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் காலம் நீங்க அதுக்கு போடுற எஃபோர்ட் மூலியமா தான் அது உங்களுக்கு வெளிப்படும். ஓகேவா? சேம் பாயிண்ட் தான் உங்க லைஃப்லயும் நீங்க ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ணலனா உங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ அதுக்கான காலம், நீங்க டைம் பீயிங் கொடுக்கணும். இப்ப நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றீங்களா? உங்களால ஸ்போர்ட்ஸ் வருதா? அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உங்களால ஸ்போர்ட்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத கன்டின்யூ பண்ணலாம். எந்த விஷயங்களா இருந்தாலும் நீங்க அதுல போடுற முயற்சியும், அதுல போடுற ஃபர்ஸ்ட்டு சின்னோண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நெறைய பேர் தயங்குறாங்க. நம்மளால அது முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது. ஆக்சுவலா அத நீங்க ஓரமா வச்சுட்டு, முடியுதோ முடியலையோ 2டே விஷயம் தான் நம்மளுக்கு அதுல கிடைக்க போகுது. ஒண்ணு வெற்றி கிடைக்க போகுது. ஒண்ணு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. 2 விஷயம் தான் கிடைக்க போகுதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட உள்ள திறமைகள தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்க ஸ்போர்ட்ஸ்லயா, இல்ல உங்களுக்கு டீச்சிங் லைன்ல, இல்ல ஒரு எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்றீங்களா, இல்ல யுபிஎஸ்சி படிக்கிறீங்களா, இல்ல டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களா, இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், இல்ல ஒரு வந்து கேரம் சாம்பியன் ஆகணும், இல்ல ஒரு செஸ் சாம்பியன் ஆகணும், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் நல்லா கத்துக்கணும், இல்ல ஒரு டிராயிங் மேன் ஆகணும், டிராயிங் விமன் ஆகணும், இல்ல வாட் எவர் நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகணும். வாட் எவர் நீங்க அதுல உங்களுக்கான எஃபோர்ட் போட்டா தான் உங்களுக்கு அதுல நாலேட்ஜ் இருக்கா, உங்களால அது முடியுதா, அது கன்சிஸ்டன்ஸியா கன்டின்யூ பண்ண முடியுமா? அப்படிங்கிற உங்க திறமைகள நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான், அதுக்கான அவுட்புட் உங்களால முடியுமா, முடியாதாங்கிறது வரும். நீங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்கல, முயற்சியே பண்ணாம அதுக்கான எஃபோர்ட் கொஞ்சம் ப்ராசஸ் டைமிங் குடுக்காமலே நீங்க அத டிசைட் பண்றது வந்து, உங்க திறமைகள நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஒரு டைம் பீயிங்கா தான் இருக்கும். ஸோ, உங்க திறமைகள தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விஷயங்களா இருந்தாலும் அதுக்கான டைம் குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும். அந்த ஒரு வார்த்தை எங்கேயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு டைம் பீயிங் குடுத்தா மட்டும் தான் உங்களால அந்த விஷயங்கள பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பா உங்களால முடியுமா, முடியாதா அப்படிங்கிறத நீங்க போடுற எஃபோர்ட்லயும், ஹார்ட் ஒர்க்லயும், கன்சிஸ்டன்சிலயும் உங்ககிட்ட உள்ள திறமைகள கண்டிப்பா வெளிப்படுத்தும். ட்ரை பண்ணுங்க. முடியாதுன்னு பின்வாங்காதீங்க. உங்ககிட்ட உள்ள திறமைய வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கான எஃபோர்ட் போடுறதும் இல்லாம, காலம் கொடுக்கணும். காலம் கொடுத்தா அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கரெக்ட்டா தெரிய வரும். ஸோ, இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சொல்ற விஷயங்கள். புடிச்சிருந்தா கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் பெல் ஐகான கிளிக் பண்ணி குடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன். புடிச்சிருந்தா பாருங்க. மறக்காம பாருங்க. பாய்.